இது ஒரு வேயர் ஃபில்லிங் மிஷினு. இது வந்து 100 கிராம் கெப்பாசிட்டி. நம்மக்கிட்ட வந்து 2 grams to 100 கிராமு, 2 grams to 200 கிராம்ஸு, 500 grams to 500, 50 grams to 500, 50 grams to 1000 வரைக்கும் இருக்குது சார் வேயரு. இது வந்து கண்டினியூ பேண்ட் சீலிங்லேயே ஒன்று பவுச்சு வெர்டிக்கல் டைப் பார்த்தா ஹரிஜாண்டல் டைப்பு பார்க்குறோம். இதில் வந்து 5 kg இருக்குது, என்கிட்ட 2 kg இருக்குது, 1 kg இருக்குது, படுக்க வச்சு விடுறது இருக்குது, நிற்க வச்சு விடுறது இருக்குது. அதை வந்து ஹரிஜாண்டல் டைப்புன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் டைப்புன்னு சொல்லுவோம். இது வந்து இண்டக்ஷன் சீலிங் மிஷினு, கண்டினியூ இண்டக்ஷன் சீலிங் மிஷின் சொல்லுவோம். அதாவது கண்ணாடி பாட்டிலு, பெட் பாட்டிலு, ஆயிலு, நெய் இதுகளுக்கெல்லாம் பாட்டிலுக்குள்ளே ஒட்டுற இன்னர் சீலிங் மிஷின் இதோட நேம். ஓகேங்களா சார்? இது வந்து ஆட்டோமேட்டிக்கு, இது மேனுவல், இதெல்லாமே ஸ்டாக் தான். நான் எல்லா மிஷின்லேயும் ஒரு 5-6 பீஸு இம்போர்ட்டட் வச்சுருப்பேன். செய்கிற மிஷினு ஆர்டர் கொடுத்தா தான் 10 நாள் 15 நாளில் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அது ஸ்டாக் வச்சோம்னா நமக்கு அது வந்து பழசு கணக்கில் வந்துடும். யாராக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் எதிர்பார்ப்பாங்க. நம்மகிட்ட என்னென்ன டைப்பு பிரிண்டிங் இருக்குன்றதை சொல்கிறேன், இருக்கிறத டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இது வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுற நியூமேக்ஸ் பிரிண்டிங்கு. இதில் ஒவ்வொன்றுலேயும் 3 டைப் இருக்குது. 2mm, 3mm, 4mm இருக்குது. இங்க் யூஸ் பண்ணி பயன்படுத்துறது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேபிளு, கிரேவியர் கவரு, பிபி கவரு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, பிகினிங்கில் ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்களுக்கு பயன்படுத்துறது. யூஸ் பண்ணுறதுனா என்னென்னா எக்ஸ்பிரி டேட்டு, எம்ஆர்பி டேட்டு, மேனுஃபேக்சர் டேட்டு, பிஃபோர் அழிய போகிற டேட்டு, இதுகளை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நியூமேக்ஸ் பிரிண்டிங் மிஷின். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டோட்டல் பேக்கேஜோட கிஃப்ட் பாக்ஸோடு வந்துடும். இங்கு தின்னரி எல்லாமே செட்டப்பாக வந்துடும். இதில் வந்து நம்மக்கிட்ட 3 டைப் இருக்குது. மெட்டல் டைப் ஒன்று, நைலான் டைப் ஒன்று, ஸ்க்ரூ டைப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சைஸும் வந்து 2mm, 3mm, 4mmல இருக்குது. இது வந்து பேசிக்கில் இருக்கவங்களுக்கு பர் டேக்கு வந்து ஒரு 1000 பாக்கெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பயன்படுத்துகிற நியூமேக்ஸ் பிரிண்டிங் மிஷினு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பன் கோடிங் மிஷினு. இந்த ரிப்பன் கோடிங் மிஷின்லேயும் 4 லைன்ஸ் வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து லேபிள் கவரு, ஸ்டிக்கரு, பிபி கவரு, கிரேவியர் கவரு, ஓட்டோ கிரேவியர் கவரு, இந்த மாதிரி கவரில் எல்லா கவர்லையும் பிரிண்ட் பண்ணிக்கிற மிஷினு. இதுலேயும் 4 லைன் வச்சுக்கலாம். எக்ஸ்பிரி டேட்டு, எம்ஆர்பி, பேட்ச் நம்பரு, பெஸ்ட் பிஃபோர் வச்சுக்கலாம். இது வந்து மோட்ரு இல்லாத டைப்பு, ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மோட்ரு இல்லாத டைப்பு. இது நெக்ஸ்ட் லெவல் வந்து மோட்ரு டைப்புன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஹேண்டில் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோ போட்டு விட்டோம்னா அதுவாக பிரிண்ட் அடிக்கும். நம்ம லேபிளை மட்டும் இன்செர்ட் பண்ணாலே போதுமானது. இதுலேயும் அதே மாதிரி பிபி கவரு, எல்டி கவரு, கிரேவியர் கவரு, ஓட்டோ கவரு, எல்லா கவரு, பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற எல்லா கவரும், எல்லா மைக்ரானுக்குரிய கவரும் அட்டலாம். ப்ளஸ் வந்து லேபிளும் ஸ்டிக்கரும் கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் பிரிண்டிங் மிஷினில்